+2 பயாலஜி எக்ஸாம் எழுத போகிற எல்லா மாணவர்களுக்கும் வணக்கம். உங்களுக்கு வாழ்த்துக்களும் கூட. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது எதை பற்றின பார்க்கும்போது +2 பயோபாட்னியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர் என்னென்ன, அதோட கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் உங்களோட எக்ஸாமுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கேந்த்ரோஃபில்லி என்றால் என்ன? வண்டுகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை. செகண்ட் கொஸ்டின், மெலிட்டோஃபில்லி என்றால் என்ன? தேனீக்கள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை. மூன்றாவது, எண்டோதீலியம் அல்லது சூளுரை டபீட்டம் என்றால் என்ன? சூல் உறையின் உள்ளடுக்கு கருப்பையின் ஊட்டத்திற்கு உதவுகிறது. இது எண்டோதீலியம் எனப்படும். நாலாவது கொஸ்டின், இருமடிய வித்தாக்கம் வரையறு. பெருவித்து தாய் செல் நேரடியாக குன்றல் பகுப்பு நடைபெறாமல் இருமடிய கருப்பையாக மாறும் நிகழ்வு இருமடிய வித்தாக்கம் எனப்படும். அஞ்சாவது கொஸ்டின், டபீட்டத்தின் பணிகள் யாவை? வளரும் நுண்வித்துகளுக்கு ஊட்டம் அளிக்கிறது, ஒவ்வாமை வினைகளை கட்டுப்படுத்துகிறது, மகரந்த துகளின் வளத்தன்மை மற்றும் மலட்டுத்தன்மையை கட்டுப்படுத்துகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், போலன் கிட் பற்றி குறிப்பு அறிக. பிசுபிசுப்பு தன்மை கொண்ட எண்ணெய் அடுக்கு பூச்சிகளை கவரவும் புற ஊதா கதிர்களில் இருந்து பாதுகாக்கவும் செய்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பூச்சி மகரந்த சேர்க்கை மலரின் காணப்படும் சிறப்பியல்புகள் யாவை? மலர்கள் பெரியது, பிரகாசமான வண்ணங்களில் காணப்படும், தேனை சுரக்கக்கூடியது, நறுமணத்தை பரப்புகின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின், கருவுறா கனி பற்றி விரிவான தொகுப்பை தருக. கருவுறுதல் நடைபெறாமல் சூலகத்தில் கனி போன்ற அமைப்பு தோன்றுவது கருவுறா கனி எனப்படும். எடுத்துக்காட்டு, வாழை, பப்பாளி, திராட்சை. இதோட பயன்கள் விதையில்லா கனிகள் உருவாக்க பயன்படுகிறது, ஜாம், ஜெல்லி, சாஸ் உருவாக்க பயன்படுகிறது, கனியின் பெரும் பகுதி உண்ணக்கூடியது. அடுத்தது, மெண்டலியத்தை மறு ஆய்வு செய்த அறிவியல் அறிஞர்கள் யார்? டீவெரிஸ், காரல் காரன்ஸ், ஷெர்மார்க். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிற்கலப்பு என்றால் என்ன? F1 தாவரத்தை ஓங்கு அல்லது ஒடுங்கு பெற்றோரோடு கலப்பு செய்வது பிற்கலப்பு எனப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சோதனை கலப்பு என்றால் என்ன? F1 தாவரத்தை ஒடுங்கு பெற்றோரோடு கலப்பு செய்வது சோதனை கலப்பு. நெக்ஸ்ட் ஒன், பல்கூட்டு அல்லீல்கள் என்றால் என்ன? ஒரு மரபணுவில் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட அல்லீல்கள் ஒரே அமைவிடத்தில் அமைந்திருப்பது பல்கூட்டு அல்லீல்கள் எனப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சைட்டோபிளாசம் மரபு வழி பாரம்பரியம் என்றால் என்ன? பசுங்கனிகம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியாக்கள் மூலம் பாரம்பரிய பண்புகள் கடத்தப்படுவது சைட்டோபிளாசம் மரபு வழி பாரம்பரியம் எனப்படும். அடுத்த கொஸ்டின், மரபணு வரைபடம் என்றால் என்ன? அதன் பயன்கள் யாவை? குரோமோசோம்களின் உள்ள ஜீன்களின் பிணைப்பு, அமைப்பு மற்றும் தூரம் ஆகியவற்றை விளக்கும் வரைபடம் மரபணு வரைபடம் எனப்படும். இதோட பயன்கள் குரோமோசோம்களில் இருக்கிற ஜீனோட பிணைப்பு, அமைப்பு மற்றும் தூரம் ஆகியவற்றை அறிய உதவுகிறது, மரபணு வரிசை கண்டறிய உதவுகிறது, இருபண்பு மற்றும் முப்பண்பு கலப்புகளை அறிய உதவுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்பைருலினா வளர்ப்பதற்கு என்ன பொருட்களை பயன்படுத்துவாய்? வைக்கோல், வெல்லம் சக்கை பாகு, விலங்குகளின் கழிவுகள். நெக்ஸ்ட் ஒன், மரபணு மாற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் வேதிப்பொருட்கள் யாவை? பாலிஎத்திலீன் கிளைகால் மற்றும் டெக்ஸ்ட்ரான் சல்ஃபேட். PBr 322 பற்றி எழுதுக. இது ஒரு மறுகட்டமைக்கப்பட்ட பிளாஸ்மேட். இது ஒரு தாங்கி கடத்தி. இதில் 4361 பேஸ் பெயர்களை கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தடைக்கட்டு நொதி என்றால் என்ன?
டிஎன்ஏவை துண்டாக்க பயன்படும் நொதி தடைக்கட்டும் நொதி அல்லது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அப்படின்னு சொல்லுவோம். இது பாக்டீரியாவிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின், செல் மிதவை வளர்ப்பில் உள்ள நிலைகளை எழுதுக. தனி செல் அல்லது தொகுப்பை நீர்ம ஊடகத்தில் வளர்க்கும் முறையாகும். இதில் படிநிலைகள் என்னென்னா, சுழற்சி கலக்கி கருவியை பயன்படுத்தி கேலஸின் ஒரு பகுதி நீர்ப்பு ஊடகத்தில் மாற்றுதல், செல்கள் தனிமைப்படுத்தப்பட்டு செல் மிதவை வளர்ப்பிற்கு உதவுகிறது. அடுத்த கொஸ்டின், கருவுறு பற்றி நீ அறிவது என்ன? கேலஸ் செல்கள் வேறுபாடு அடைந்து உடல கருக்களை உருவாக்குவது ஆகும். இதன் மூலம் செயற்கை விதைகள் உற்பத்திக்கும் நாற்றுகள் உற்பத்திக்கும் பயன்படுகிறது. அடுத்த கொஸ்டின், தாவரங்களில் செய்யப்பட்ட நுண்பெருக்கத்திற்கு எடுத்துக்காட்டுகள் யாவை? அன்னாசி, வாழை, உருளைக்கிழங்கு, ஸ்ட்ராபெர்ரி. அடுத்த கொஸ்டின், உறை குளிர் பாதுகாப்பு பற்றி விளக்குக. செல்கள், திசுக்கள், செல் நுண்ணுறுப்புகள் -196 டிகிரி செல்சியஸில் திரவ நைட்ரஜனை பயன்படுத்தி குளிர வைத்து பதப்படுத்தும் செயல்முறையாகும். அடுத்த கொஸ்டின், கனிக்குள் விதை முளைத்தல் என்றால் என்ன? கனிகள் தாய் தாவரத்தில் உள்ளபோதே முளைக்கின்றன. இதற்கு கனிக்குள் விதை முளைத்தல் என்று பெயர். எடுத்துக்காட்டு அபிசீனியா. அடுத்த கொஸ்டின், சூழ்நிலையியல் சமான்கள் என்றால் என்ன? வெவ்வேறு புவிப்பரப்புகளில் வாழும் வேறுபட்ட சிற்றினங்கள் ஒரே மாதிரியான வாழிடங்களை பெற்றிருப்பது ஆகும். எடுத்துக்காட்டு மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தென் அமெரிக்காவில் வாழும் ஆர்க்கிடுகள். ஆற்றல் பிரமிடு எப்போதும் நேரானவை, காரணம் கூறுக. ஆற்றல் பிரமிடு எப்போதும் நேரானவை, காரணம் கூறுக. ஆற்றல் பிரமிடில் உற்பத்தியாளர்கள் முதல் இறுதி மட்டம் வரை ஆற்றலானது படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது. இதனால் ஆற்றல் பிரமிடு எப்போதும் நேராகவே இருக்கும். அடுத்தது, ஆழ்மிகு மண்டலத்தின் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கும், ஏன்? சூரிய ஒளி மிக குறைந்த அளவே கிடைக்கப்பெறுவதால் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கும். அடுத்த கொஸ்டின், கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேகரித்தல் என்றால் என்ன? வளிமண்டலத்தில் உள்ள CO2வை நிலத்திற்கு அடியில் 1 கிலோமீட்டர் ஆழத்திற்கு கீழாக சேமிக்கும் முறை ஆகும். அடுத்த கொஸ்டின், வணிக வேளாண் காடு வளர்ப்பு மூலம் வளர்க்கப்படும் தாவரங்கள் யாவை? மலைவேம்பு, தேக்கு, கடம்பு, தைல மரம். அடுத்த கொஸ்டின், ஓசோன் துளை என்றால் என்ன? ஓசோன் அடுக்கில் அடர்வு குறைந்து காணப்படும் பகுதி ஓசோன் துளை எனப்படும். அடுத்த கொஸ்டின், கலப்பின வீரியம் குறிப்பு வரைக. F1 தாவரங்கள் பெற்றோர் தாவரங்களை விட அதிக செயல்திறன் பெற்றிருத்தல் ஆகும். வீரியம் என்பது தாவரத்தின் அதிக வளர்ச்சி, அதிக விளைச்சல், நோய் எதிர்க்கும் திறன் ஆகியவற்றை குறிக்கும். அடுத்த கொஸ்டின், முதல் நிலை அறிமுகப்படுத்துதல் மற்றும் இரண்டாம் நிலை அறிமுகப்படுத்துதல் வேறுபடுத்துக. முதல் நிலை அறிமுகப்படுத்துதல், மரபணுக்கள் எந்தவித மாறுபாடும் அடைவதில்லை. புதிய சூழலுக்கு தன்னை தகவமைத்துக் கொள்கிறது. இரண்டாம் நிலை அறிமுகப்படுத்துதல், மேம்பட்ட ரகங்கள் உள்ளூர் ரகங்களுடன் கலப்பு செய்யப்படுகிறது. ஒன்றுக்கும் மேற்பட்ட பண்புகள் உருவாக்கலாம். அடுத்த கொஸ்டின், புலன் உணர்வு மாற்ற மருந்துகள் என்றால் என்ன? சில வேதிப்பொருட்கள் அல்லது மருந்துகள் ஒருவருடைய புலன் உணர்வு காட்சிகளின் மாற்றத்தை ஏற்படுத்தும் தன்மையுடையதால் அவை புலன் உணர்வு மாற்ற மருந்துகள் ஆகும். எடுத்துக்காட்டு அபின் வலி நிவாரணியாகவும் அறுவை சிகிச்சையிலும் பயன்படுகிறது. கஞ்சா செடி உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் கீமோதெரப்பி சிகிச்சையிலும் பயன்படுகிறது.
அடுத்த கொஸ்டின், சிறுதானியங்கள் என்றால் என்ன? பழங்கால மக்களால் முதலில் பயிரிடப்பட்ட சிறிய விதைகளை கொண்ட தானியங்கள் ஆகும். எடுத்துக்காட்டு கேழ்வரகு, திணை வரகு. அடுத்த கொஸ்டின், கசப்புகளின் அரசன் எது? கசப்புகளின் அரசன் நிலவேம்பு. இதனோட பயன் கல்லீரல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது. நிலவேம்பு குடிநீர் மலேரியா மற்றும் டெங்கு காய்ச்சலுக்கு மருந்தாக பயன்படுகிறது. அடுத்த கொஸ்டின், மர சாமான்கள் செய்ய உகந்த கட்டை எது? தேக்கு மரம் உலகின் மிக சிறந்த கட்டைகளில் ஒன்றாகும். பூச்சிகள் மற்றும் கரையான்களை எதிர்க்கும் திறன் கொண்டது. எளிதில் உடைதல் மற்றும் கீறல் அடைவதில்லை. தச்சர்களின் தோழன் மற்றும் ரயில் வண்டிகள் மற்றும் கப்பல் கட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த கொஸ்டின், பொய் தானியங்கள் என்றால் என்ன? புல் குடும்பத்தை சாராத தாவரங்களிலிருந்து பெறப்படும் உண்ணக்கூடிய தானியங்கள் பொய் தானியங்கள் ஆகும். எடுத்துக்காட்டு கினோபோடியம், கினோவா. அடுத்த கொஸ்டின், சோற்று கற்றாழையின் ஒப்பனை பயன்பாட்டை எழுதுக. தோலுக்கு ஊட்டமளிக்கிறது. ஷாம்புகள், கிரீம்கள் தயாரிக்கவும் பயன்படுகிறது. பாக்டீரியா, பூஞ்சை எதிர்ப்பொருளாகவும் பயன்படுகிறது. அடுத்த கொஸ்டின், நறுமண பொருட்களின் அரசன் மற்றும் அரசி யாவை? கருமிளகு நறுமண பொருட்களின் அரசன். இதனோட அறிவியல் பெயர் பைப்பர் நைக்ரம். இதோட பயன் சாஸ்கள், சூப்கள் மற்றும் ஊறுகாய் தயாரிக்க பயன்படுகிறது. அதே மாதிரி மணமூட்டியாகவும் பயன்படுகிறது. அடுத்தது, ஏலக்காய் நறுமண பொருட்களின் அரசி என அழைக்கப்படுகிறது. இதோட அறிவியல் பெயர் எலிட்டேரியா கார்டமோம். இதோட பயன் புத்துணர்வு பானங்கள் தயாரிக்கவும் நறுமண பொருளாகவும் பயன்படுகிறது.